குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட். எல்லாருக்கும் மாலை வணக்கம். பொங்கல் செலிப்ரேஷன்லாம் நல்லபடியா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் பொங்கல் செலிப்ரேஷன்ஸ்க்கு முன்னாடி நம்ம சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல டேர்ம் 3ல உள்ள ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பின்னங்கள், இங்கிலீஷ்ல ஃபிராக்ஷன் சொல்லி பார்த்தோம். சரியா? ஸோ இப்ப ரொம்ப லாங் கேப்பா இருந்ததுனால என்ன பார்த்தோன்றத ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி டே, எல்லா நாளுமே போன கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோன்றதுக்கு ஒரு குவிக்கா ரீகேப்சுலேஷன் பண்ணிட்டு அண்ட் தென் இன்னைக்குரிய டாபிக் போடலாம். சரியா? ஃபிராக்ஷன்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஃபிராக்ஷன் அப்படின்னா இந்த ஃபிராக்ஷன்ல எத்தனை பார்ட் அப்படின்னா, இந்த ஃபிராக்ஷன்ல நமக்கு எத்தனை பார்ட்னா 2 பார்ட். ஸோ ஒன்னுக்கு பேர் வந்து தொகுதி, இன்னொன்னுக்கு பேர் என்னன்னு சொன்னோம்னா பகுதின்னு சொன்னோம். சரியா? இந்த தொகுதி பகுதிக்கு தான் என்ன சொன்னோம்னா இங்கிலீஷ்ல டினாமினேட்டர், என் ஃபார் நியூமரேட்டர்னு சொல்லி படிச்சோம். ஞாபகம் இருக்கா? ஸோ இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ் பை ஒய்ன்னு கூட வச்சுக்கலாமே. எக்ஸ்னா இல்லாட்டினா நம்ம எக்ஸாம்பிளாவே சொல்றேன் 1/2 அப்படின்னா இதுக்கு பேரு பகுதி. இந்த மேல உள்ள இந்த நம்பருக்கு பேர் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தொகுதின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டோம் சொல்லுங்க யாராவது பார்ப்போம். ஸோ பகுதி அப்படின்னா நம்ம தாத்தா பாட்டி காலத்துல அந்த காலத்துல ஒரு தூக்குவாளியில் தான் சாப்பாடு கொண்டு போவாங்க குட்டி. அந்த தூக்குவாளில சாப்பாடு கொண்டு போகும்போது கீழே பழைய சாதம் தான் வச்சிருப்பாங்க. சரியா? ஸோ அதுக்கு சைடிஷ்னு இப்ப நம்ம சொல்றோம்ல, ஸோ அங்க அந்த காலத்துல சொல்லும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா தொட்டுக்க வெஞ்சனம்னு சொல்லுவாங்க. ஸோ பகுதின்றது கீழே சாதம், பழைய சாதம் கீழே வச்சிருப்பாங்க. இந்த தூக்குவாளி இப்படி இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கெல்லாம் சாப்பாடு இருக்கும். சரியா? ஸோ அதுக்கு தொட்டுக்க சின்னதா ஒரு கிண்ணத்துல மேல வெஞ்சனம் வச்சிருப்பாங்க. ஸோ பகுதினா கீழே இருக்கும், தொகுதினா மேல இருக்கும்னு சொல்லியிருக்கோம். இப்ப ரீசெண்டா நம்ம அதை எந்த ஸ்டைல்ல சொல்லிடுறோம்? பாஃபார் பாதம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம கால் பாதம் எப்பயுமே கீழே தானே இருக்கும். ஸோ பகுதி அப்படின்னா கீழே வச்சுக்கோங்க. தொகுதின்னு சொல்லி சொல்லும் போது எப்படின்னா மேல தொப்பி. தொப்பி எப்பயுமே எங்க வைப்போம்? நம்மளோட தலையில வைப்போம். ஸோ பகுதி தொகுதின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ஃபிராக்ஷன்னா என்னன்னு சொல்லி பார்த்ததுக்குரிய ரீகேப்சுலேஷன். ஓகே, நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிராக்ஷன்னா என்னன்னு பார்த்தோம்னா ஓரலகு பின்னம், லைக் ஃபிராக்ஷன், அன்லைக் ஃபிராக்ஷன் அப்படின்னு சொல்லி நிறைய டைப்ஸ் பார்த்தோம். சரியா? லைக் ஃபிராக்ஷன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஒத்த பின்னம். சோ ஒத்த பின்னம்னா என்னன்னு சொல்லி ஞாபகம் இருக்கா? எக்ஸாம்பிள் சொல்லலாமா? 1/3, 2/3, 5/3. இது எல்லாமே எதுக்கு உதாரணம்னா ஒத்த பின்னம். ஒத்த பின்னம்னு கீழே உள்ளதுக்கு பேரு பகுதின்னு சொன்னோம். கீழே உள்ள எல்லா நம்பரும் ஒரே மாதிரி இருக்கா? சோ ஒத்த பின்னம்னா எப்பயுமே கீழே உள்ள பகுதியை தான் பார்க்கணும். ஒரே நம்பர் இருந்தா அதுக்கு பேரு ஒத்த பின்னம். சோ அப்படியே ஆப்போசிட்டுக்கு மீனிங் என்ன? அன்லைக் ஃபிராக்ஷன். ஸோ அன்லைக் ஃபிராக்ஷன்னா என்ன பின்னமா இருக்கும்? அப்படியே அதுக்கு ஆப்போசிட் மீனிங் சொல்லுங்க. ஒத்தருக்கு ஆப்போசிட் ஒரே மாதிரி இருக்காத பின்னங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்கன்னா 5/6, 4/5 இந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்க பாருங்க, மேல என்ன இருக்கு? 5 இருக்கு, கீழே 6 இருக்கு. இதுல ஒத்த பின்னமா இல்லையான்றதை நீங்களே பார்த்து சொல்லுங்க. யோசிச்சு சொல்லுங்க பார்ப்போம். எப்பயுமே எந்த நம்பர் பெருசா இருக்கணும் சிறுசா இருக்கணும்னு சொல்லியிருக்கோம்? அப்படி எதுவும் பார்த்தோமா? கீழே உள்ள டினாமினேட்டர் எல்லாமே ஒன்னா இருந்தா அதுக்கு பேரு ஒத்த பின்னம். வேற வேற நம்பர்ஸ் இருந்தா அதுக்கு பேரு அன்லைக் ஃபிராக்ஷன் சொல்லி பார்த்தோம். சரியா? ஸோ லைக் ஃபிராக்ஷன்னா என்னன்னு பார்த்தோம், அன்லைக் ஃபிராக்ஷன்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்து ப்ராப்பர் ஃபிராக்ஷன்னா என்ன பண்ணா தகு பின்னம். ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ஸ்னா என்னன்னா தமிழ்ல தகு பின்னம். தகு பின்னம்னா என்னப்பா அப்படின்றதுக்குரிய எக்ஸாம்பிள் ஈஸியா சொல்லித்தரேன். இப்ப ஒரு உதாரணத்துக்கு 2/3. சரியா? இந்த பகுதி இதுக்கு பேர் என்ன? பகுதி. இதுக்கு பேரு தொகுதின்னு சொன்னோம். சரியா? இங்கிலீஷ்ல நியூமரேட்டர், இதுக்கு டினாமினேட்டர். இந்த ரெண்டுல எதுப்பா ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னா நீங்களே பாருங்க. 2 பெருசா 3 பெருசா? எது எப்பயுமே ஜாஸ்தி இருக்கும்?
யோசிச்சு சொல்லுங்க பாப்போம். சோ 2 விட எது பெருசா இருக்கு? 3 தான் பெருசா இருக்கு. இங்க நம்பரை வச்சு கண்டுபிடிக்க கூடாது. கீழே உள்ள பகுதி அந்த பழைய சாதம் இல்ல பாதம்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்ப கீழே உள்ள நம்பர் தானே பெருசா இருக்கு. சோ எப்பயுமே டி தான் பெருசா இருக்கணும். டினா என்ன சொல்லியிருக்கேன்? டினாமினேட்டர்னு சொல்லியிருக்கேன். சோ இது எப்படி இருக்கணும்? டி தான் பெருசா இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ திருப்பி சொல்றேன். ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா என்ன சொல்லியிருக்கோம்? தகு பின்னம்னு சொல்லியிருக்கோம். தகு பின்னம் அப்படின்னா இதுக்கு பேரு தொகுதி, இதுக்கு பேரு பகுதின்னு சொல்லியிருக்கோம். இங்கிலீஷ்ல நியூமரேட்டர் டினாமினேட்டர் பார்த்தோம். ஸோ ரெண்டுல எதுப்பா பெருசா இருக்குன்னா கீழே உள்ள பகுதி தான் எப்பயுமே பெருசா இருக்கணும். ஸோ அதுக்கு பேரு தான் தகு பின்னம். ஸோ ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் என்ன? நீங்க சொல்லுங்க பார்ப்போம். யாராவது யோசிக்க முடியுதான்னு பாருங்க. ப்ராப்பரா நீங்க டெய்லி ஹோம்ஒர்க் செய்யறீங்கப்பா அப்படின்றது அப்ரிசியேஷன்ல சொல்லுவாங்க. இம்ப்ராப்பர் அப்படின்னா என்ன ஞாபகம் இருக்கா? சோ முன்னாடி இம்ப்ராப்பர், சரி ஐஎம் சேர்க்கிறேன். சோ இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்னா இதே இது அப்படியே உள்டாவா சொல்லுங்க. 3/2. சோ கீழே உள்ளதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்கோம்? பகுதி. ஒவ்வொரு தடவைக்கும் சொல்லி பார்த்துக்கோங்க. மேல உள்ளதுக்கு பேரு தொகுதி. நியூமரேட்டர் டினாமினேட்டர்னு சொன்னோம். சோ இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் என்னவா இருக்கும்? அப்படியே உள்டாவா இருக்கும். சோ ரெண்டுல எது பெருசா இருக்குன்னா நியூமரேட்டர் வேல்யூ தான் எப்பயுமே பெருசா இருக்கும். எதை விட? டினாமினேட்டரை விட நியூமரேட்டர் தான் பெருசா இருக்கும். சரியா? சோ இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? நெக்ஸ்ட், இந்த வருஷம் நீங்க புதுசா படிக்க போற ஒரு முக்கியமான டைப்புக்கு பேர் என்ன அப்படின்னா, இது உங்களுக்கு புது விஷயம்தான். சோ தெரிஞ்சுக்கோங்க. அழகு பின்னம். பேர் என்ன? பேர்லயே அழகா இருக்கு பாத்தீங்களா? அழகு பின்னம். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவானா? யூனிட் ஃபிராக்ஷன். சரியா? சோ அழகு பின்னம்னா எப்படிப்பா இருக்கும்? ஏதாவது ஐடியா இருக்கா? அப்படின்னா 1/2, 1/3, இப்படியே 1/4, இப்படியே ஒரு 4-5 எக்ஸாம்பிள்ஸ் கூட எழுதிக்கலாம். சோ இதை நீங்க பார்த்தோன்னே நீங்களே கெஸ் பண்ணிடுவீங்க. இதுல எதெல்லாம் ஒன்னா இருக்கு? யோசிச்சு சொல்லுங்க. கீழே உள்ளதுக்கு பேர் எல்லாமே பகுதின்னு சொன்னோம். மேல உள்ளதுக்கு பேரு தொகுதின்னு சொன்னோம். சோ இதுல எதெல்லாம் ஒரே மாதிரி இருக்குன்னா இந்த தொகுதி வேல்யூ ஃபுல்லா ஒரே மாதிரி இருக்கு. சோ அப்ப அது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா having the numerator as 1. So all the fractions having the numerator as 1 is called unit fraction. யூனிட்னா ஒன்னு தானே அர்த்தம். சோ அதுதான் இதோட அலகு பின்னம். சரி, இப்ப அடுத்து இதுல ஒரே ஒரு நம்ம புக் பேக் இதுல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நம்ம சைமல்டேனியஸா அதையும் பார்த்துருவோம். சோ அலகு பின்னம் சொல்லி பார்த்துட்டோம்ப்பா. பட் இந்த அலகு பின்னத்துல எது பெருசா இருக்கும்? ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா அப்படின்னு ஒண்ணு கேட்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இதையே ஒரு எக்ஸாம்பிள் டயக்ராம் போறேனே. இப்ப இந்த 1/2 அப்படின்னா இப்படி பிரிப்போம். ஒரு தோசையில நான் பாதி தான்ப்பா சாப்பிட்டுருக்கேன். ஓகேவா? புரிஞ்சுச்சா? ஒரு தோசை, அம்மா சுட்ட தோசை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு தோசையில நான் பாதி தான் சாப்பிட்டுருக்கேன் அப்படின்னா அதை எப்படி போடுவோம்? சோ இப்போ இந்த ரெண்டை மட்டுமே கம்பேர் பண்ணுங்களேன். சோ இது என்ன செஞ்சிருக்கோம்? ஒரு தோசைய இந்த ஒரு தோசையை என்ன செய்ய போறோம்? இந்த ஒரு தோசைய 3 பேருக்கு கொடுக்க போறோம். சரியா? சோ இந்த ஒரு தோசை எத்தனை பேருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா 3 பேருக்கு கொடுக்குறோம். சோ இதுல யாருக்கு நிறைய பங்கு இருக்கும்? ஏதாவது யோசிக்க முடியுதா? ஒரு தோசை இல்லைன்னா ஒரு சாக்லேட் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஒரு சாக்லேட்டை நான் பாதி ஃபுல்லா சாப்பிட்டுட்டேன் அப்படின்றவங்களுக்கு நிறைய பங்கு கிடைக்குமா? இல்ல ஒரு சாக்லேட்டை 3 பேருக்கு பங்கு வச்சா எனக்கு நிறைய பங்கு கிடைக்குமா? நீங்களே கெஸ் பண்ணலாம். சோ ஒரு சாக்லேட்ல பாதி கிடைச்சாதான் எனக்கு பங்கு நிறையா. ஓகேவா? நான் சொல்றது புரியுதா? இதை இப்போ 1/4 கூட வச்சுக்கோங்களேன். அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாவும் புரியும். இதை என்ன சொல்லுவோம்? 1/4. இத நம்மளோட பாக்கெட் மணிலையும் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு விஷயங்கள் புதுசா படிக்கிறோம். அந்த புதுசா படிக்கிற விஷயங்களை நம்ம டெய்லி லைஃப்ல எப்படி யூஸ் பண்றோம்? இப்ப ஒண்ணுன்றத எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, அப்பா வந்து நமக்கு 100 ரூபாய் கொடுக்குறாங்க. எவ்வளவு ரூபாய் கொடுக்குறாங்க? 100 ரூபாய் கொடுக்குறாங்க. சரியா? 100 ரூபாய் கொடுத்து நம்ம வீட்டுல 2 பேர் தான் இருக்காங்க.
சரியா? கூட பிறந்தவங்க 2 பேர் இருக்காங்கப்பா. சரியா? அண்ணன் அக்கா இல்லைன்னா தம்பி அண்ணன் அந்த மாதிரி 2 பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ 100 ரூபாய் கொடுத்து 2 பேரும் பாதி பாதி எடுத்துக்கோங்கன்னா தலைக்கு எவ்வளவு ரூபாய் கிடைக்கும்? 50 ரூபாய். கரெக்டா? சோ 100 ரூபாயில பாதி 50 ரூபாய் தலைக்கு கிடைக்கும். இதே இது ஒரு குடும்பத்துல 4 குட்டீஸ் இருக்காங்க. இந்த சர்க்கிளை வந்து 100 ரூபாயா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சர்க்கிள் என்ன ஞாபகம் வச்சுக்கிறோம் சொன்னேன்? 100 ரூபாயா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சர்க்கிள்ல நம்ம வீட்டுல எத்தனை குட்டீஸ் இருக்காங்கன்னா 1 2 3 4. நான் 4 பகுதியா பிரிச்சிருக்கேனா? சோ இது 4 பகுதியா பிரிச்சிருக்கு. இப்ப நல்லா திருப்பியும் சொல்றேன். ஒரு சர்க்கிள்ல நான் 2 பகுதியா பிரிச்சிருக்கேன். ஒரு குடும்பத்துல 2 குழந்தைங்க இருக்காங்க. இப்ப அவங்க வீட்டோட பாக்கெட் மணி 100 ரூபாய் உங்க அப்பா கொடுக்குறாங்கன்னா தலைக்கு எவ்வளவு ரூபாய் கிடைக்கும்? 50 ரூபாய். 50 ரூபாய் ஒவ்வொரு குழந்தைக்கும் கிடைக்கும். இதே இது இங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே 100 ரூபாய் பாக்கெட் மணி இருக்கிற இன்னொரு குடும்பத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க வீட்டுல எத்தனை குழந்தைங்க இருக்காங்க? 1 2 3 4 பசங்க இருக்காங்க. இந்த 4 பேருக்கு தலைக்கு எவ்வளவுப்பா கிடைக்கும்? தலைக்குதான் ஒருத்தவங்களுக்குன்னு அர்த்தம். அப்ப 100 ரூபாய எத்தனை பேருக்கு கொடுக்குறோம்? எத்தனை பேருக்கு கொடுக்குறோம்? 4 பேருக்கு கொடுக்குறோம். சோ அப்ப அடிச்சு கொடுங்க. டைரக்டா 4 பண்ணி அடிச்சு கொடுத்தாலும் சரி, இல்ல 2 அடிச்சு கொடுத்தாலும் சரி. 2 2 4, 2 10. சோ அந்த 0 கேரி அவுட் பண்ணுவோம். அகெயின் 1 டைம் இங்க 25. சரியா? சோ அப்ப தலைக்கு எவ்வளவுப்பா கிடைக்குது? 25 ரூபாய் தான் கிடைக்குது. இதே இது இங்க என்ன சொல்லுவோம்னு சொல்லுங்க பாப்போம். 100 ரூபாய எத்தனை பேருக்கு கொடுக்குறோம்? 2 பேருக்கு கொடுக்குறோம். அப்ப அடிச்சு கொடுத்தா எவ்வளவு வருது? 50 ரூபாய். சோ இங்க தலைக்கு 50 ரூபாய் பாக்கெட் மணி. இங்க தலைக்கு எவ்வளவு ரூபாய் பாக்கெட் மணி? 25 ரூபாய் தான் பாக்கெட் மணி. சரியா? சோ இப்ப நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, இப்ப சாரி யூனிட் ஃபிராக்ஷன் அப்ப அலகு பின்னத்துல இந்த 1/2 பெருசா இல்ல 1/4 பெருசானா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. எதோட பகுதி சின்னதா இருக்கோ எதோட பகுதி சின்னதா இருக்கோ அதுதான் பெரிய நம்பர். சரியா? தலைக்கு 50 ரூபாய் கிடைக்கிறது பெரிய வேல்யூவா இல்ல தலைக்கு 25 ரூபாய் கிடைக்கிறது பெரிய பாக்கெட் மணியானா கீழே உள்ள நம்பர் எது சிறுசா இருக்கோ? சொல்றது புரியுதா? சொல்ற விஷயம் புரியுதா? எந்த பகுதி சிறுசா இருக்கோ அந்த இதுதான் பெரிய வேல்யூ. சரியாம்மா? சோ வேணும்னா ஒரு செகண்ட் நோட் பண்ணிக்கோங்க. திருப்பியும் சொல்றேன். அலகு பின்னம் அப்படின்னா என்னன்னா இதோட தொகுதி. சோ தொகுதினா மேல உள்ள நம்பர். இங்கேயும் 1 இங்கேயும் 1. சோ இதுதான் இப்ப இந்த வருஷத்துல நம்ம படிக்க போற புது விஷயம். ஒரு என்னது புது ஒரு டைப்பா கொடுத்திருக்காங்க. சோ அலகு பின்னத்துல மேல தொகுதி ஒன்னா இருக்கிறதுக்கு பேரு அலகு பின்னம்னு சொல்லிட்டாங்க. அடுத்து இந்த 1/2 பெருசா இல்ல 1/4 பெருசா அதை எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, சோ நான் ஈஸியா சொல்லி கொடுத்த தோசை கணக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல சாக்லேட் கணக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல வீட்டுல அப்பா நமக்கு கொடுக்குற பாக்கெட் மணியா ஞாபகம் வச்சு இந்த சம்ம நம்ம புரிஞ்சு செய்யணும். சொல்றது புரிஞ்சுச்சா? சோ என்ன சொல்லி சொன்னேன்? கீழே உள்ள பகுதி எது சிறுசா இருக்கோ அதுதான் பெரிய வேல்யூ. சரியா? சோ நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னு புரிஞ்சுச்சா? 1/2 பெருசா இல்ல 1/4 பெருசானா அலகு பின்னத்துல எதுதான் பெருசு? இதுதான் பெருசு. சரியா? சொல்றது புரிஞ்சுச்சா? ஓகே, குட். இப்ப அலகு பின்னத்துல எது பெருசு எது சிறுசுன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா கம்பாரிசன் ஆஃப் ஃபிராக்ஷன். சோ கம்பாரிசன் ஆஃப் ஃபிராக்ஷன்ன்றது உங்களுக்கு யோசிக்க முடியுதா நான் எதை சொல்றேன்? ஸோ கம்பேரிசன் ஆஃப் ஃபிராக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா இதை 2 மெத்தட்ல செய்யலாம். என்னென்ன எப்படி மெத்தட்ல செய்யலாம்ன்றதையும் சேர்த்து தெரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா அதுவுமே சேர்த்து குழப்பம். ஃபர்ஸ்டுக்கு பேர் என்னன்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். சரியா? செகண்ட் வந்து எல்சிஎம் மெத்தட்.
ஸோ இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் என்ன பேர்லயே அர்த்தம் இருக்கா? கிராஸா ஒரு சிம்பிள் போடணும். அதுலயே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட், குறுக்கு பெருக்கல் மெத்தடு. சரியா? எல்சிஎம் மெத்தட்னா என்ன தெரியுமா? மீபேவா மீச்சிமான்னு சொல்லி படிச்சிருப்போம் தெரியுமா? ஸோ அந்த மெத்தடை யாராவது ஞாபகம் இருக்கான்னா, இந்த எல்சிஎம்ன்றதுக்கு பேர் என்ன? மீச்சிறு பொது மடங்கு. ஸோ மீச்சிறு பொது மடங்கு மெத்தட்லையும் செய்ய போறோம். சரியா? கவனிச்சுக்கோங்க. ஒரு சம நான் 2 மெத்தட்லயுமே செஞ்சு காமிக்கிறேன். உங்களுக்கு என்னன்னு கொஞ்சம் பெட்டர் ஐடியா கிடைக்கும். இப்ப 2/5 பாக்ஸ் 4/7ன்னு வச்சுக்கோங்கப்பா. சோ இந்த 2 ஃபிராக்ஷன் இருக்கு. இந்த 2 பின்னத்துல என்னென்னலாம் சிம்பிள் யூஸ் பண்ணலாம்? ஒண்ணு இன்னொன்னோட பெருசா இருக்கும், இல்ல சிறுசா இருக்கும். இப்ப நம்ம என்ன சொன்னோம்? கம்பாரிசன் ஆஃப் ஃபிராக்ஷன். இந்த 2ல எதுப்பா பெருசு? எந்த பின்னத்தோட மதிப்பு வந்து பெருசா இருக்கும் அப்படின்னா, ஒண்ணு கிரேட்டர் சிம்பல், லெஸ்ஸர் சிம்பல், ஈக்குவல் டு சிம்பல். ஸோ பெரிய கிளாஸ்ல படிக்கும் போது இப்படி லாங் டிவிஷன்ல போட்டு நம்ம செய்வோம். சரியா? ஸோ இந்த நம்ம இப்ப இருக்கிறது சின்ன கிளாஸ் தான். ஸோ அதனால குட்டியா ஈஸியான மெத்தட்லயே நம்ம செஞ்சிருவோம். சரியா? ஸோ பேர்லயே என்ன சொல்லி சொன்னோம்? ஃபர்ஸ்ட் மெத்தடுக்கு பேர் என்னன்னு சொன்னோம்? கிராஸ் மல்டிபிளிகேஷன்ல செய்ய போறோம். ஸோ கிராஸ் மல்டிபிளிகேஷனா வேற ஒண்ணுமே இல்லப்பா. இங்க இருந்து இப்படி ஒரு கிராஸ் சிம்பல் போடுங்களேன். கிராஸ் சிம்பல் தான் நான் போட்டிருக்கேன். இந்த கிராஸ் சிம்பல்ல இங்க 7ல ஆரம்பிச்சு எங்க முடிக்கணும்? 2. அப்ப இந்த கிராஸ் 7யும் 2யும் பெருக்குங்க. சோ 7 2 14. சரியா? அடுத்து இந்த பக்கம் கிராஸ் எங்கப்பா போகுது? 5ல இருந்து 4க்கு போகுது. சோ அப்ப இது 2யும் பெருக்குங்க. 5 20. போட்டாச்சா? சரி. சோ இந்த 14க்கு போட்டாச்சு, இந்த 20யும் போட்டாச்சு. கீழே என்னப்பா இருக்கும் அப்படின்னா, இந்த 2க்கும் நடுவுல அதே சிம்பிள் தானே, கிராஸ் சிம்பிள் தானே. 5 35. சோ 5ஆம் வாய்ப்பாடை 7 வரைக்கும் சொன்னாலும் பரவாயில்ல, இல்ல 7ஆம் வாய்ப்பாடை 5 வரைக்கும் சொன்னாலும் பரவாயில்ல. சோ 35 35. சோ கம்பாரிசன் ஆஃப் ஃபிராக்ஷன்னா எது முக்கியமான விஷயம்னா, கீழே உள்ள பகுதி, தட் இஸ் டினாமினேட்டர் கரெக்டா இருந்தாதான் நம்ம பின்னங்களை கம்பேர் பண்ண முடியும், கூட்ட முடியும், கழிக்கவும் முடியும். சரியா? நான் சொல்றது புரியுதாமா? எல்லாரும் கவனிச்சுக்கோங்க. கீழே உள்ள பகுதி கரெக்டா இருந்தாதான் நம்ம 2 பின்னங்கள்ல எது பெருசு எது சிறுசுன்னு கண்டுபிடிக்க முடியும். 2 பின்னங்களை கூட்டுறதுக்கும் கீழே உள்ள பகுதியை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதே மாதிரி 2 பின்னங்களை கழிக்கிறதுக்கும் கீழே உள்ள பகுதியை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். கீழே உள்ள பகுதி சமமா இருந்தாதான் நம்ம அடுத்து மேல உள்ள தொகுதியை பார்க்கணும். இப்ப நீங்களே பார்த்து சொல்லுங்க. இங்க 35, இங்கேயும் 35. நியூமரேட்ல என்ன இருக்கு? 14 20. அப்ப எது கிரேட்டர் சிம்பல்? இந்த பக்கம் தான் இருக்கும். சரி. அப்ப இந்த சம்ம இதோட செய்யலாம்னா கண்டிப்பா கிடையாது. நமக்கு கொடுத்திருக்க டேட்டா 14/35 20/35 கொடுத்திருக்காங்க இல்லைன்னா, நமக்கு கொடுத்தது எப்படி? இந்த ஃபார்ம்ல இருக்கு. சோ இத சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல தான் இருக்கிற இந்த டேட்டால தான் நம்ம என்ன செய்யணும்னா ஆன்சரை எழுதணும். சோ இதோட ஒரிஜினல் ஃபார்ம் எது? இதுதான். அப்ப ஆன்சரை திருப்பி ஒரு தடவை எழுதி இந்த பக்கம் பார்த்து தான் போடணும். சரியா? சோ இந்த மெத்தடுக்கு பேர் என்ன? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். இப்ப இதே செம்ம இன்னொரு மெத்தட் என்ன சொல்லி சொன்னோம்? ஞாபகம் இருக்கா? நம்ம இன்னொரு மெத்தடுக்கு பேர் என்ன சொன்னோம்னா எல்சிஎம் மெத்தட்னு சொன்னோம். சோ அந்த மெத்தட்லையும் செஞ்சிடலாம். சோ என்னென்ன வேல்யூஸ் சொன்னேன்? 2/5 சொன்னேன். அடுத்த நம்பர் என்ன சொன்னேன் அப்படின்னா 4/7. அதே நம்பரையும் வச்சுக்கிட்டு செஞ்சாதான் நமக்கு 2 மெத்தடோட மதிப்பும் சமமா இருக்கான்றது கிராஸ் செக் பண்ணிக்கலாம். சரி, திருப்பியும் சொல்றேன். கம்பாரிசன் ஆஃப் ஃபிராக்ஷன். 2 பின்னத்துல எது பெருசு எது சிறுசுன்னு சொல்லி பார்த்தாலோ, இல்லாட்டினா 2 பின்னங்களை கூட்ட சொல்லியிருந்தாலோ, இல்ல 2 பின்னங்களை கழிக்க சொல்லியிருந்தாலோ, நம்ம எதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் டினாமினேட்டர் வேல்யூ, அதாவது பகுதி சமமா இருக்கான்னு பார்க்கணும். சரியா? சோ இங்க நீங்க சொல்லுங்க, எல்சிஎம் கண்டுபிடிங்க. 5க்கும் 7க்கும் ஏற்கனவே நல்லாவே தெரியும் உங்க எல்லாருக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனால இருந்தாலும் நான் செஞ்சே காமிச்சிருக்கிறேன். 1 வர வரைக்கும் கரெக்டா இது மாதிரி எல் டிவிஷன் போட்டு டிவைட் பண்ணணும்.
ஸோ ஐஏல என்னது வந்திருக்கு 35. ஸோ எல்சிஎம் மீச்சிறு பொது மடங்கு என்ன வந்திருக்கு 35 வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டெப்பை எழுதுறதுக்கு நம்மளோட ஹையர் கிளாஸ்ல இப்போதைக்கு நீங்க 6th 7th 8th 9th எல்லாம் போவீங்கல்ல, அப்ப இந்த ஸ்டெப்பை இப்படி டான வகுத்தல் போட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டுமே ஸ்டெப் மார்க் 1 மார்க். சரியா? ஸோ அதனால இதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும் மேம், நான் மனசுலயே போட்டுருவேன்னு சொல்லாம செஞ்சு பார்த்துக்கோங்க. ஓகே, அப்ப கொடுத்த பின்ன என்னப்பா 2/5. ஓகேவா? இந்த 2/5 இப்படி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் எதால பெருக்குனா எனக்கு 35 வரும்? நீங்க யோசிச்சு சொல்லுங்க. அஞ்சாவைப்பாடு சொல்லுங்க. அஞ்சாவைப்பாடு எது வரைக்கும் சொல்லணும்? அஞ்சாவைப்பாடு 1 2 3 வரிசையா சொல்லி பாருங்க. 1 5 5 2 5 10 அப்படின்னு வரிசையா சொல்லி பார்த்தா 7 5 35. ஓகேவா? கீழே எதால வகுக்கிறோமோ மேல அதே நம்பரால தான் பெருக்கணும். அப்பதான் இது இதோட சமபின்னமா இருக்கும். ஏற்கனவே சமபின்னம்ன்றது எப்படி பண்ணணும்னு பார்த்திருக்கோம். அப்ப 7 2 14. ஓகேவா? அடுத்த நம்பர் சொல்லுங்க. அடுத்த நம்பர் சொல்லுங்க. இங்க நான் செஞ்சிடவா? 4/7. ஸோ பாக்ஸ் என்ன செய்ய சொன்ன போட சொல்லியிருக்கேன். இந்த 4/7 பாக்ஸ் போட்டு சொல்லுங்க. 4/7 பாக்ஸ் போட்டா என்ன வரும்? 7ஆம் வாய்ப்பாட நான் எது வரைக்கும் சொல்லணும்? எனக்கு ஆன்சர் என்ன வேணும்? 35 வேணும். அப்ப எது வரைக்கும் சொன்னா 35 வரும்னா 5 35. சரியா? ஸோ கீழே எதால வகுக்கிறேன்னா மேல அதே நம்பரால பெருக்கினா மட்டும்தான் இது சமமான பின்னமா இருக்கும். ஸோ 5 20. சரியா? எழுதிட்டோமா? அடுத்து இந்த 2 பின்னத்தையும் திருப்பி ஒரு தடவை எழுதுவோமா? எப்படி எழுதுவோம்? 14/35 20/35. இந்த 2ல எதுப்பா பெருசுங்க? யோசிச்சு சொல்லிருங்க. வழக்கம் போல பகுதி சமமா ஆக்கிட்டோம். அதுக்கப்புறம் உள்ள தொகுதியை பார்த்தோம்னா இந்த நம்பர் தான் பெருசு. ஸோ இதோட செம்ம ஸ்டாப் பண்ணலாமா இல்லையான்னு சொன்னா கண்டிப்பா கூடாது. நோட் பண்ணியே வச்சுக்கோங்க. இதோட ஒரிஜினல் ஃபார்ம் எப்படி எழுதணும்? ஞாபகம் வச்சு சொல்லுங்க எல்லாரும். ஒரிஜினல் ஃபார்ம் என்னது? 14/35 ஒரிஜினல் ஃபார்ம் வந்து 2/5. அடுத்து இந்த பக்கம் 4/7. அப்ப எந்த பின்னம் பெருசுன்னா 4/7. இந்த கடைசி ஸ்டெப்ப ரொம்ப முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ ஒரு 1 minute டைம் தரேன். நீங்க இதை எழுதி வேணா வச்சுக்கோங்க. எல்லாரும் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் போர்டு ரப் பண்றேன். சரி, இப்ப அடுத்த 3/4 இது எடுத்துக்காட்டு கணக்கு தான் நான் டிஸ்கஸ் பண்றேன். அப்பதான் நீங்க இடையில எதுவும் ப்ராஜெக்ட் பண்ணா ஞாபகம் வச்சு பார்த்துக்கோங்க. ஸோ 3/4 2/7 இல்லாட்டின்னா 3/4. இது ஒரே ஒரு சம் கூட நம்ம செஞ்சா போதும். 3/4 சம பின்னங்களை எழுதுங்க. சோ கொடுத்திருக்க பின்னம் வந்து என்ன கொடுத்திருக்காங்க? 3/4. இதுக்கு சமமான 1 2 3 எத்தனை பின்னங்கள் உங்களால எழுத முடியுமோ எழுதுங்கன்னு சொல்லி கேட்கல. ஜஸ்ட் ஒரு 2 3 தான் கேட்டிருக்காங்க. நான் என்ன சொன்னேன்? கொடுத்திருக்க நம்பரை அப்படியே எழுதணும். சரியா? இதுக்கு சமமானனா அழகா அப்படி ஒரு பாக்ஸ் போட்டு பழகுங்க. சோ இந்த நம்பரை சரியா 1 தவிர எந்த நம்பர்னாலையும் பெருக்கிக்கிறனும், அதே நம்பர்னால வகுத்துக்கிறணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2ஆல மல்டிப்ளை பண்ணி 2ஆல டிவைட் பண்றேன். ஓகேவா? அப்ப இது என்ன செய்வோம்? 3 2s are 6 4 2s are 8. சரியா? அப்ப 3/4க்கு சமமான பின்னம் என்னன்னா 6/8. அடுத்து இன்னொரு நம்பர்னால பெருக்கி காமிங்க. 3/4. ஃபர்ஸ்ட் 2ஆல மல்டிப்ளை பண்ணேன். அடுத்து மேம் 2ஆல தான் மல்டிப்ளை பண்ணி 2ஆல தான் டிவைட் பண்ணுமானா அப்படி கிடையாது. குட்டி குட்டி நம்பர்னால பண்ணாதானே உங்களுக்கு ஈஸியா வேலை முடியும். நீங்க எந்த நம்பர்னாலையும் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கலாம். அதர் தென் 0. சரியா? சைவரால பெருக்கி வகுத்தோம்னா இதோட மதிப்பே டோட்டலா சைவரால பெருக்குனா 0 ஆயிரும். சரியா?
சொல்றது புரியுதா? அதனால செய்வர தவறையும் உடனே தவறையும் பண்ணி பாருங்க. சோ என்ன பண்ணுவீங்க? ஒரு உதாரணத்துக்கு 3 போடுறேன்ப்பா. சோ என்ன வரும்? 3 9, 4 12. சரியா? நீங்க இன்னொன்னு ஒண்ணு நீங்களே கண்டுபிடிங்க. இப்ப 3/4 இன்டூ எப்படி கண்டுபிடிப்பீங்க? நீங்க சொல்லுங்க. 2 போட்டோம், 3 போட்டோம், அடுத்து 4 போட்டு செய்வோமா? என்ன வரும்? 4 12, 4 16. சரியா? சோ இதெல்லாம் படிச்சிருந்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பார்ப்போம். சரி, இதே சம்ல இப்ப நான் என்னென்ன சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல நான் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி காமிக்கிறேன். சோ என்ன சொல்லலாம்? 3/4க்கு சமமான பின்னங்கள் என்னென்னா, சமம்னா என்ன சிம்பிள் யூஸ் பண்ணணும்? சமமான சிம்பல் இதானே, ஈக்குவல் டு சிம்பல் தானே யூஸ் பண்ணணும். ஸோ சமமான பின்னங்கள் நமக்கு முதல் என்ன கிடைச்சிச்சு? 6/8. அடுத்து 3/4க்கு இன்னொரு சமமான பின்னங்கள் என்ன நமக்கு கிடைச்சிச்சு? 9/12. அடுத்து 3/4க்கு சமமான பின்னங்கள் என்ன கிடைச்சிச்சுன்னா 12/16. இவ்வளவுதான் இதுக்கு ஆன்சரானா கிடையாது. இது மாதிரி போய்க்கிட்டே இருக்கும். சரியா? இது மாதிரி அப்படியே கண்டினியூஸா போய்க்கிட்டே இருக்கும். சரி, இதுல உங்களுக்கு எப்படி எல்லாம் ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு 1 2 3 4 4 பின்னங்கள்ல, சரியா, 4 பின்னங்கள்ல ஏதோ ஒரு 2 கொடுத்துருக்காங்கப்பா. 2 கொடுத்துட்டு 3வது வேல்யூ. சோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு இதே வச்சுக்கோங்களேன். 3/4 அப்படியே வச்சுக்கோங்க. இப்ப இந்த முதல் 2 மட்டும் தான் நான் கம்பேர் பண்றேன். சரியா? 6/8 கொடுக்கறதுக்கு பதிலா இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் கொடுத்துட்டாங்கப்பா. என்ன கொடுத்துருக்காங்க? இது சமமான பின்னமா நம்ம ஏற்கனவே 6ன்னு சொல்லி ஆன்சர் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, 3/4க்கு சமமான பின்னமா இருக்கிற இன்னொரு பின்னத்தோட மதிப்பு என்னவா இருக்கும்? கீழே பகுதி 8னா அதோட தொகுதி என்னவா இருக்கும்னு சொல்லிதான் கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? சோ இதை எப்படி புரிஞ்சு செய்யணும்? நம்ம இப்பதானே கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணோம். சோ அது மாதிரி செஞ்சாலும் ஓகே. இல்ல ட்ரையல் அண்ட் எரர்ன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு தடவைக்கும் உங்களுக்கு நான் 2 மெத்தட்லயுமே சொல்லி காமிச்சிடுறேன். சோ ஃபர்ஸ்ட் சொல்றது கிராஸ் மல்டிபிளிகேஷன் மெத்தட்லயே செஞ்சு பார்ப்போம். சோ எங்க இதையும் கிராஸ் பண்ணுங்க. 3 இன்ட்டு 8 அது எதுக்கு சமமா இருக்குமா? 4 இந்த தெரியாத மதிப்பை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. சரியா? சொல்றது புரியுதா? என்ன மெத்தட்ல செய்யறோம்? கிராஸ் மல்டிபிளிகேஷன் மெத்தட்ல செய்யறோம். அப்ப எனக்கு எக்ஸின் மதிப்பு, தட் இஸ் இந்த விடுபட்ட கட்டத்தோட மதிப்பு தான் வேணும். அப்ப இதை என்ன செய்வோம்னா, இந்த எக்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டோம்னா மல்டிபிளிகேஷன் தட் இஸ் பெருக்கலா இருக்கிற நம்பரை இந்த பக்கம் ஈக்குவலுக்கு இந்த பக்கம் மாத்தினா அது என்னவா மாறும்? டிவிஷனா மாறும்னு சொல்லியிருக்கோமா? தட் இஸ் வகுத்தலா மாறும்னு சொல்லியிருக்கோமா? பை 4ன்னு போடுவோம். சரியா? சொல்லி பாருங்க. ஒரு நாள் 4, இருந்தாங்க 8. அப்ப பகுதியில உள்ள ஒண்ணு இருக்கு, மேல தொகுதியில் உள்ள நம்பரை பெருக்குங்க. 2 என்ன வந்துருச்சு? 6. இங்க உங்களுக்கு தெரியல, அதனால பக்கத்துல எழுதுறேன். சோ எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? 6 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். 2 6. அப்ப நம்மளோட ஆன்சர் என்னது? இங்க 6 தானே. அப்ப நம்ம செஞ்ச மதிப்பு கரெக்ட். புரிஞ்சிருச்சா புரியலையா? அப்ப நம்ம செஞ்ச மதிப்பு கரெக்ட். இது இந்த மெத்தட்ல நம்ம கால்குலேஷன்ல பண்றோம். இதே இது பை ட்ரையல் அண்ட் எரர் அப்படின்னா என்னன்னா, மனசுல சொல்லி பார்க்கணும். இப்ப கொடுத்திருக்கிறது பகுதிக்கு கொடுத்துருக்காங்களா இல்ல தொகுதிக்கு கொடுத்துருக்காங்களான்னு பார்த்து சொல்லுங்க. கொடுத்திருக்கிற 2 வேல்யூல எந்த வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா, பின்னத்திலையும் கீழே பகுதி இருக்கு, 2வது பின்னத்திலையும் கீழே பகுதி தான் இருக்கு. அப்ப இந்த சின்ன நம்பரை பெரிய நம்பர் வர வரைக்கும் வாய்ப்பாடுல சொல்லி பாருங்க. சோ செஞ்சிருவோமா? சோ இன்ட்டு பாக்ஸ் போட்டுருவோமா? ஞாபகம் இருக்கா? இந்த பாக்ஸை தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? 4வது எப்படி எங்க சொல்லி பாருங்க. ஒரு நாள் 4 என்ன சொன்னா 8 வருதுன்னா, நாங்க 8. சோ 4வது எப்ப 2 தடவை பெருக்குனா 8 வரும். நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம்? சமமான பின்னத்துக்கு கீழே எதால பெருக்கிறோமோ மேலேயும் அதே நம்பர்னாலதான் நம்ம பெருக்கி ஆகணும். அப்ப இங்க கண்டுபிடிங்க. 2 என்ன வந்திருக்கும்? இந்த கொஸ்டின் இருக்கிற மார்க்கு இந்த இடத்துல நான் என்ன போட்டிருக்கணும்? 6 போடணும். சொல்றது புரியுதா? நான் சொல்ற எக்ஸாம்பிள் நல்லா புரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்குரிய இப்ப ஆக்டிவிட்டியா ஒண்ணு நான் ஸ்டிமுலேஷன் காமிக்கிறேன். ஸோ அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரியா?
யா, இப்ப நான் ஷேர் பண்றது உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைச்சிருக்கேன். ஓகே. சோ இப்ப இங்க என்னென்ன பின்னம் கொடுத்திருக்காங்க, உங்களால கெஸ் பண்ண முடியுதா? இப்ப என்ன செஞ்சிருக்காங்க, இப்ப மதிப்பு வந்து நம்ம பார்த்ததுல என்ன செஞ்சிச்சுன்னா பின்னத்துக்கும் ரெண்டாவது பின்னத்துக்கும் கூடுச்சா குறைஞ்சிச்சான்னு இருக்கு. இப்ப இங்க ரெண்டு நம்பர் கொடுத்திருக்காங்க. இப்ப பின்னத்துல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 4/6 ஈக்குவல் டு 2/பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்ப ரெண்டாம் வாய்ப்பாடை எதால பெருக்குனா நமக்கு 4 வந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம் போன தடவை. இப்ப 4/6 இருக்க இருக்க மதிப்பு குறைஞ்சிருக்கா கூடி இருக்கான்னு நீங்களே யோசிச்சு சொல்லுங்க பாப்போம். இல்ல உங்களுக்கு இதை விட இன்னொரு ஒரு ஈஸியான எக்ஸாம்பிள் சொல்லவா? இருங்க, இதை ட்ரை பண்ணுங்க. இல்ல அப்படின்னா வேற சம் கூட நம்ம போடலாம். சரி, அட்லீஸ்ட் இதை கூட ட்ரை பண்ணி பாருங்களேன். சோ இது என்ன செஞ்சிருக்கோம்னா இதால வகுத்திருக்கோம், ரைட்டா? சோ இப்ப அடுத்தது நீங்க என்ன போடணும், 4 எதால வகுத்தா 2 வரும்னா 2ஆல தான் வகுக்கணும். அப்ப 6 எதால வகுக்கணும், 6 எதால வகுக்கணும், அதே 2ஆல வகுத்தா என்ன வரும், 6/2 போட்டோம்னா 3 வரும். சரியா? இது ரைட்டா தப்பான்னு செக் பண்ணிடுவோமா? அடுத்து இதே இதுக்கு சமமான எங்க இன்னொரு பின்னத்தை சொல்லுங்க. இப்ப 4/6க்கு சமமான இப்ப ஒரு இடத்துல சுருக்கி இருக்காங்கப்பா, இன்னொரு இடத்துல இப்ப நான் பாக்ஸ் அம்புக்குறி வைக்கிற இடத்துல எங்க பெருக்கி பாருங்க. இதே 4 இப்ப 2ஆலயோ இல்லாட்டா 3ஆலயோ பெருக்கி பாருங்க. ஒரு உதாரணத்துக்கு ஏற்கனவே 2ஆல பெருக்கிருக்காங்க, இங்க வகுத்து இருக்காங்க. இப்ப சப்போஸ் நான் ஒரு 3ஆல பெருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 1 நாள் நாங்க 2 8 3 12. நீங்க தான் ட்ரை பண்ணணும், ஏன்னா இது ரைட்டா தப்பா அப்படின்ட்டு ஒரு ஸ்டூடெண்டா நீங்க யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி 6ஆம் வாய்ப்பாடு மேல எதால பெருக்கணுமோ அதே நம்பர்னாலதான் கீழேயும் பெருக்கணும். சோ 1 6 2 12 3 18 போட சொல்லியிருக்கேன். சரியா? இப்ப இது ரைட்டா தப்பான்னு செக் பண்ணிடுவோமா? நீங்க தான் சொல்லணும். நான் சில சமயம் கரெக்டா செய்வேன், சில சமயம் நான் தப்பா செஞ்சாலும் டீச்சர் நீங்க செய்யறது தப்பு, இந்த இடத்துல இந்த நம்பர் தான் வரும்னு சொல்லி செக் பண்ணணும். ஓகேவா? சோ இப்ப நம்ம செஞ்சது என்ன செஞ்சிருக்கோம், ஃபர்ஸ்ட் டைம் செய்யறதுனால உங்களுக்கு நான் ஈஸியா தான் செஞ்சிருக்கேன். சோ பின்னங்களோட மதிப்பு இருக்க இருக்க கூடவும் செய்யும், அதே மாதிரி இருக்க இருக்க குறையறதுக்கும் எக்ஸாம்பிள் இருக்கு. சரியா? இப்ப நம்ம இந்த எக்ஸாம்பிள்ல 2 மெத்தட்லயுமே நம்ம கத்துக்கிட்டோம். சரியா? சோ ஆன்சர் என்ன வந்திருக்கு, கரெக்ட், டிக் மார்க் வந்துருச்சா? புரியுதா புரியலையா? இப்ப இங்க இன்னொரு சம் போயிருவோமா? சரி, அடுத்த சம். இப்ப இது நீங்க இப்ப பிராக்டிஸ் பண்ண சம்மா மாதிரியே தான் இருக்கும். 1/3. சோ ஃபர்ஸ்ட் பின்னத்தோட ரெண்டாவது பின்னத்தோட மதிப்பு கூடி இருக்கா குறைஞ்சிருக்கான்னா நீங்க இதை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். பின்னத்துக்கு கீழே பகுதி 3, ரெண்டாவது பின்னத்துல பகுதி என்ன கொடுத்திருக்காங்கன்னா 12 கொடுத்திருக்காங்க. அப்ப 3ஆம் வாய்ப்பாடை எது வரைக்கும் சொல்லணும், 1 3 3 2 3 6 3 9 4 3 12. அப்ப மேல உள்ள நம்பரையும் நான் எதாலதான் பெருக்கணும், இந்த இடத்துல 4ஆல தான் பெருக்கணும். சரியா? சோ 1 4 4 போட்டேன்னா சரி. அடுத்த ஃபிராக்ஷன் அதே மாதிரி கண்டுபிடிங்க பாப்போம். எங்க நீங்களே ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி இந்த 4/12 வேற ஏதாவது ஒன்னாலையும் நீங்க மல்டிப்ளை பண்ணுங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் 2ஆலேயே மல்டிப்ளை பண்றேன் டீச்சர், அதான் எனக்கு ஈஸினா 4 2s 8 டிவைடட் பை 12 2s என்ன வரும், 24 வரும். ரைட்டா தப்பான்னு செக் பண்ணிடுவோமா? யா, சூப்பர். இதையும் நம்ம கரெக்டா பண்ணிட்டோம். சோ இப்ப நம்ம செஞ்சது ரைட்டா தப்பான்றதுக்கு கீழே ஒரு பாக்ஸ் கொடுத்து ஷேட் பண்ணிருக்காங்கல்ல, அதையுமே நீங்க புரிஞ்சுக்கோங்களேன். சோ 1/3 டிவைட் பண்ணாலோ, சோ 1/3ன்றது ஆல்ரெடி சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல தான் இருக்கு. சரியா? அடுத்த ஃபிராக்ஷன் என்ன இருக்குன்னா 4/12. சோ அடுத்த ஃபிராக்ஷன் என்னவா இருக்கு, 4/12. அதுக்கு அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8/24. சோ எப்படி கிராஸ் செக் பண்ணுன்றத இப்ப நான் ஸ்டாப் ஷேரிங் கொடுத்து உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்ப இந்த எக்ஸாம்பிளே திருப்பி நம்ம கன்சிடர் பண்ணுவோம். சரியா? சோ இப்ப இந்த எக்ஸாம்பிள் அந்த எக்ஸாம்பிள் மாதிரி இப்ப இதையுமே கன்சிடர் பண்ணுங்க. 3/4ன்றது ஏற்கனவே சுருக்கி இருக்கு இந்த பின்னம். சரியா? அடுத்த பின்னத்தை பாருங்கப்பா, 6/8. ஏதாவது டேபிள்ல சொல்லி பார்க்க முடியுமா? அப்படின்னா இது எதுக்குன்னா அந்த ட்ரிக்கியான பாக்ஸ் மெத்தட் கொடுத்துருந்தாங்க. சோ அதுக்கு நம்ம ரிவர்ஸ்லயும் செஞ்சு பார்த்து கரெக்ட் பண்ணிக்கலாம். சோ எந்த வாய்ப்பாடுல சொல்லி பார்க்கலாம், ஸ்டார்ட் வித் 2 டேபிள். அப்ப 4 2s 8, 3 2s 6. மேலும் கீழே ஒரே வாய்ப்பால தான்ப்பா சொல்லி பார்த்து அடிக்கணும். யா,
ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷன் 3/4, செகண்ட் ஃபிராக்ஷன் 3/4. அப்ப நம்ம செஞ்சது கரெக்ட். அடுத்து அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. எந்த டேபிள்ல சொல்லலாம்? மேல நியூமரேட்டர்ல 9 இருக்கு. 2 டேபிள்ல டிவைட் ஆகுமா, 3 டேபிள்ல டிவைட் ஆகுமா, நீங்க தான் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கணும். சரியா? சோ இப்ப 3 டேபிள் சொல்லி பார்ப்போமா? 3 4s are 12, 3 3s are 9. இதுவும் கரெக்டா தான் செஞ்சிருக்கோம். அடுத்து இப்ப இங்க இதை ட்ரை பண்ணி பார்ப்போமா? எந்த டேபிள் போடலாம்? இதுக்கு நீங்க 2 டேபிளும் போடலாம், இல்ல 4 டேபிளும் சொல்லி பார்த்து அடிச்சுக்கோங்க. இப்ப 2 டேபிள்லயே செய்வோமே. குட்டி குட்டியா தானே இப்ப ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். 8 2s are 16, 6 2s are 12. சரியா? சோ திருப்பி இதை சுருக்க முடியும். 4 2s are 8, 3 3s are 6. அப்ப 3/4, 3/4, 3/4. அப்ப நடுவுல என்ன சிம்பிள் இருக்கு? ஈக்குவல் டு சிம்பிளுக்கு நம்ம கரெக்டா தான் பண்ணியிருக்கோம். சொல்ற விஷயங்கள் புரியுதா குட்டு? சோ படிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்ரெஸ்டோட படிச்சோம்னா ஈஸியா இருக்கும். சோ இப்ப இன்னைக்கு நம்ம என்ன விஷயங்கள் பார்த்தோம்? கம்பேரிசன் ஆஃப் ஃபிராக்ஷன் பார்த்தோம். சரியா? கம்பேரிசன் ஆஃப் ஃபிராக்ஷன் பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம்? கம்பேரிசன் ஆஃப் ஃபிராக்ஷன்ஸ் பார்த்தோம். அடுத்து ஃபர்ஸ்ட் ஒண்ணு பார்த்தோம். ரெண்டாவது யூனிட் ஃபிராக்ஷன்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். சரியா? புதுசா ஒரு டெஃபனிஷன் கத்துக்கிட்டோம். மூணாவது அடுத்து சமமான பின்னங்கள்னா என்ன, அதை எப்படி கம்பேர் பண்றோம்னு சொல்லி அதை பார்த்துட்டு அதுக்குரிய சிமுலேஷன் பார்த்தோம். சரியா? சோ நம்ம அடுத்து பார்க்க போற கிளாஸ்ல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றத இப்பயே சொல்லிடுறேன். ஆப்ரேஷன்ஸ் ஆன் ஃபிராக்ஷன். சோ ஆப்ரேஷன்ஸ் ஆன் ஃபிராக்ஷன்னா இதுல என்னென்ன வரும் அப்படின்னா கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல். ரெண்டு ஃபிராக்ஷன்ல ரெண்டு பின்னத்தை இப்படி கூட்ட போறோம், கழிக்க போறோம், பெருக்க போறோம், வகுக்க போறோம்னு 1 by 1 நம்ம அடுத்த கிளாஸ்ல படிப்போம். சரியா? நான் சொல்றேங்க விஷயங்கள் புரியுதா? இதே மாதிரி ஸ்லோவாவே படிப்போம். டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு வந்து ஏதாவது உங்களுக்கு டவுட்டா இருந்தா தாராளமா கேட்கலாம். சரியா குட்டீஸ்? இப்போ உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்த்தோன்றதை ரீகேப்சர் பண்ணிட்டு அடுத்து என்ன பார்க்க போறோன்றதுக்குரிய ஹெட்டிங்கும் நான் இப்போ எழுதியிருக்கேன். சரியா? ஸோ அடுத்த கிளாஸ்ல இருந்து நம்ம என்ன பார்க்க போறோம்? ஆப்ரேஷன்ஸ் ஆன் ஃபிராக்ஷன்ஸ் சொல்லி பார்க்குறோம். சரியா? ஸ்டூடெண்ட்ஸ் டவுட் இருந்தா கேட்கலாம். நீங்க சாட் பாக்ஸ்ல சாட் பண்ணுங்க. தைரியமா பேசுங்கடா. டீச்சர் உங்ககிட்ட பேசலாமா அப்படின்லாம் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு சந்தேகம் தான் தாராளமா கேட்கலாம். சரியா? ஐ திங்க் எல்லாரும் சைலண்டா இருக்கீங்க. அப்ப டவுட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். கிளாஸை வைண்ட் அப் பண்ணலாமா? ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ டு ஆல். எல்லாருக்கும் நன்றி.